எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மண்டே ரியாக்ஷன் வீடியோ. ஜோக் ஜோக் இல்லையா? மண்டே வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்ல காலேஜுக்கு போகிறதா இருக்கட்டும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மண்டே வந்தாவே நம்மளுக்கு வெறுப்பு தான்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் என்னையும் சேர்த்து தான். இல்ல புரியல. அந்த நாள் வந்தாவே யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. எதுக்குடா என்ன வெறுக்கிறீங்க? யாராச்சும் பதில் சொல்லுங்கடா. மண்டேனாவே பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த சனி ஞாயிறு வந்த உடனே அப்படியே 2 காலத்துக்கு தலையில போட்ட மாதிரி ஜாலியா இருப்போங்க. நிறைய போறான்டா. அடுத்த நாள் திங்காம அப்படின்னு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு போலாம். பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. உங்களுக்கே தெரியும், மண்டே மார்னிங் ஆபீஸுக்கு போலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு மீம்ஸ் மாரி. அது வந்து துபாய்ன்றதுல வேலைக்கு போலாமா இல்ல வீட்லயே இருக்கலாமா, ஒரு நல்ல சீடா எடுத்து கொடுமான்ட்டு ஒரு ஜோசியம் பாக்குறாங்க. இல்ல எனக்கு புரியல. 2 நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டோம், அடுத்த நாளும் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஒரு நினைப்பு ஒண்ணு வரும் பாரு. ஆனா எனக்கும் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது சரி, ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு நினைப்பு இருந்துக்குதுங்க. திங்காம ஸ்கூலுக்கு போனோமா அப்படின்ட்டு ஒரு நினைப்பு ஒன்று இருக்கும். ஆனா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு நினைப்பு இருக்காது. போனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம கண்டினியூவா தானே நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ண போறோம். ஏன்னா போயிட்டு வர போறோம். நீங்களே 5 பேர்ல யாரெல்லாம் இது நடந்துக்குதுன்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வந்து லீவ் போட்டிருப்போம். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு நினைப்பு இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப நாள் லீவ் போட்டோமே, இப்ப ஸ்கூலுக்கு போனா ஏதோ புதுசா வரா மாதிரியே இருக்குமே, இல்ல போறதுக்கே நினைப்பு வராது. ஆனா போயிட்டேன்னு வச்சிங்களேன், அதை நம்ம அப்படியே கண்டினியூ ஆயிடும், பழகிடும். ஆனா திங்காம்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. என்னையும் சேர்த்துதான். என்னடா இவன் மட்டும் ஒய்க்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, எனக்கும் மண்டேனா ஒரு ஏமாற்றம். அது மட்டும் அந்த மண்டே மட்டும் தான் ஸ்லோவா போகும். அது ஏன்னே தெரியல. அது மண்டேவே நேரில் வந்துச்சுன்னா நான் கேட்டு தான் சொல்லணும். இப்போ நம்ம அடுத்த வீடியோல என்ன வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது என்ன போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மண்டே மார்னிங் பி லைக். எனக்கு லீவ் போடணும் போலயே இருக்கு. அதனால மண்டே மட்டும் லீவ் போடணும்னு தோணுது. சனி ஞாயிறு 2 நாள் லீவு, நான் 3ஆவது நாள் நம்ம லீவ் எடுத்துப்போம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு திங்காம போகும்போது ஒரு லேட்டாவே போவோம். சீக்கிரமா ஒரு சில பேர்லாம் போயிருப்பாங்க. போயிட்டு அந்த சனி ஞாயிறுல நடந்ததெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். டேய் நாத்திகாம எனக்கு அப்படி நடந்துதுடா, எனக்கு இப்படி நடந்துதுடா. ஆனா ஒண்ணுமே நடந்திருக்காது. அந்த மண்டேவை ஓட்டுறதுக்காகவே அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. இந்த சீன் வந்து நிறைய நடந்துக்குது. நம்ம இந்த சீனை வச்சு டீப்பா போக தேவையில்ல, ஏன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் மண்டே லீவ் போடணும் போலதான் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படி பார்த்தா, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அது வேலைக்கு போறோம் சொன்னா பரவாயில்ல, நீயே வீட்டில் தாண்டா இருக்க அப்படின்னு என்னை யாராச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா நானும் வேலைக்கு போயின்னு தான் இருக்கிறேன். ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு வேலை. அடுத்த வீடியோல என்ன வருதுன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.
இது வந்து திருப்பியும் அதேதான். கில்லி அந்த ரெஃபரன்ஸ் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, when you are release that tomorrow is Monday again. திருப்பியும் திங்காமல இருந்து நம்ம எப்படா தப்பிக்க போறோம் அப்படின்னு. இந்த சனி ஞாயிறு அது சொல்றது நம்ம ஒண்ணுமே திருப்பி திருப்பி நம்ம அதுல தான் வரணும். இந்த திங்காம தவிர்த்து செவ்வாய் புதன் வேலன் வெள்ளி அந்த திங்காம மட்டும்தாங்க ஸ்லோவா போவோம். மற்ற நேரம்லாம் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு போடும். ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்ல. தூங்கி ஏந்து இப்படி இருந்துக்குள்ள அதுதான் முடிஞ்சிடும். எப்பயோ பார்த்தா டைம் 12, சாப்பிட்டு பார்த்தா எப்பயோ பார்த்தா டைம் 3, லைட்டா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டா போதும், டைம் பார்த்தா எப்படியோ இருட்டாயிடும். இதுல திங்காம வேலைக்கு போய் செய்யறவங்களும் திருப்பியும் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும். நம்ம லீவு எடுத்துக்கலாம், ஆனா சம்பளத்தை பிடிச்சிருவாங்க, வேலையை விட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்குதான் வர, ஏன் திங்காம லீவு எடுத்துக்கோ. அந்த ஒரு நாள் லீவு போட்டதுக்கு திங்காம போயிட்டு ஒரு கன்னத்துல கை வச்சுங்க, டக்கு 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 டக்குன்னு தட்டி நிற்க வேண்டியதான். வேலை செய்யறோம், வேலை செய்வாங்க. அது ரொட்டேஷன் தான். அந்த திருப்பி திருப்பி நம்ம அந்த ஒரு சர்க்கிள்ல தான் நம்ம சுத்தின்னு இருக்கிறோம். இந்த சனி இன்னும் நீங்க சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருந்துதான். ஆனா அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் விடணும். மக்கள் வந்து அந்த எல்லா நாளும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுதான் ஞாயிற்றுக்கிழமையும் லீவுன்ட்டு ஒரு விதிமுறை எடுத்துன்னு வந்தாங்க. நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை இருந்தது அப்படின்னா நம்ம அவ்வளவுதான், அப்படியே வண்டி வீல் சுத்துற மாதிரி கிட 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 கிடன்னு சுத்தினே இருக்கணும். வெளியில சுத்துறது இல்லைங்க, வேலையில வந்து அந்த கடிகாரம் சுத்துற மாதிரியே அப்படியே சுத்தினே இருக்கணும். அது டென்ஷன் தான் ஆகும். திங்காம முடிஞ்சிட்டா மற்ற நாள்லாம் அப்படியே டக்கு 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 வந்து போயிடும். இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் அப்போ இப்போ எப்பவுமே மண்டேன்னா கடுப்பு தான். அதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் இவங்க வந்து சொல்றாங்க. ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ்னாவே திங்கம்னாவே கடுப்பு தாங்க. அந்த திங்கம்மை மட்டும் யாரு கண்டுபிடிச்சான்னு மட்டும் என் கையில வந்து கிடைச்சான். என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை சொல்றதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அந்த ஒரு வீடியோ அது ஏன்பா ஞாபகப்படுத்துறேன், நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. மற்ற விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமா இருங்க. அடுத்த நாள் திங்காம அப்படின்னும் போது அப்படியே பேட்டரி சொயின்னு இறங்குற மாதிரி வந்து இறங்கும். ஒரு சில பேருக்குலாம் அந்த கடுப்புன்ட்டு ஒரு சில விஷயம்லாம் இருக்காது. இதுவே உனக்கு பர்த்டேவா இருக்கட்டும், இல்லை பிடிச்ச விஷயத்த பண்றதாகட்டும், இல்லை பிடிச்சவங்களுக்காக பண்ணுறதா இருக்கட்டும், அந்த திங்காமன்னு ஒரு நம்பர் அதான் அந்த நாள் வரணும் போது மண்டே எப்படா வரும் அப்படின்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம திங்காம வருதுன்னும் போது ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான். இதை வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து என்ன ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நானும் அந்த திங்காமல வெறுக்கிற ஒருத்தனா நானும் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதை வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். மீ டு மண்டே இவனை பார்த்தாலே பிடிக்கல பா. அதுக்குன்னு அந்த இது அந்த மண்டே ஒரு உருவமாவோ இல்லை இப்போ நம்மள மாரி மனுஷனாவா இருந்தா ரொம்ப போட்டு நோண்டாதீங்கடா என்ன அப்படி நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு மண்டே வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் மண்டே வந்து அப்படி வெறுக்கிறதுல வந்து ஒரு எனக்கும் ஒரு உடன்பாடு இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அந்த உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மண்டேன்றது ஒரு நம்மள மாரி பசங்களும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களும் சரி, இல்லை வீட்டில் சும்மா இருக்கணும், அந்த மண்டேன்னும் போது ஒரு சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெஸ்ட்ன்னும் போது நம்ம ரெஸ்ட்லாம் தாண்டி திருப்பியும் திங்காம பண்ணும் போது நீ திங்காம என்ன பண்ண போற, நீ அங்கே ஒரு விஷயத்த பண்ணுறது தான் அந்த ஒரு 7 நாள் அந்த வாரம் உனக்கு வந்து முடிவு பண்ணும். நீ திங்காம என்ன பண்றியோ அதுதான் நடக்கும்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுல்ல. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும்னு சொல்ற மாதிரி நீ திங்காம என்ன பண்ணுறியோ அதை வந்து தான் நடக்கும். அது பிரகாரம் தான் உனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நடக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கடுப்புலாம் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். ஏன்னா அந்த நாள் மட்டும் தான் மெதுவாக போகும், மற்ற நாள்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயினே இருக்கும். இருந்தாலும் மண்டேன்றது ஒரு என்னதான் மண்டே திங்காமன்றது ஒரு வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சில பேர் ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒரு சில வந்து வெறுக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம வந்து எது நடந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் நம்ம வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து
கடந்து போகிறோம். நீ அந்த நாள் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா நாளும் நீ வந்து ஒரு நல்லதை எதிர்பார்த்தனா, நீ எந்த நாளை வெறுக்கிறியோ அந்த நாள் உனக்கு வந்து நல்லதாகும். எந்த நாள் நல்லதுன்னு நினைக்கிறியோ அந்த நாள் வெறுப்பாகவும் உனக்கு வந்து அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஒரு நினைப்போம், இங்கே ஒன்று நடக்கும். அதனால் எல்லா நாளுமே ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல விஷயத்த வந்து எல்லாருமே பண்ணுங்க. அது வந்து நல்லதாக நடக்குன்ட்டு என்னோட கருத்து. உங்களுக்கு என் கருத்து சரியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட் பண்ணுறேன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், நீங்கள் அந்த இடத்துலேருந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளும் சரியாக பயன்படுத்தினா அந்த நாள் வந்து ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஏன்னா எனக்கு தான் அப்படி நடந்துக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லா நாளுமாக சரியான நாளாக பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயத்த பண்ணணுன்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். திங்காம வந்து இதுக்கப்புறம் யாரும் வெறுக்காதீங்க. ஏன்னா திங்காமன்றது ஒரு உங்களுக்கான ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம், இல்லை கம்மா போட்டு ஆரம்பிக்கிறதாக கூட இருக்கலாம். ஒரு எண்டு இல்லாமல் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னா அந்த திங்காமன்ட்டு ஒரு நல்ல நாளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். பசங்க இடத்துல எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால இதை சொல்லிக்கொண்டு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லிக்கிறேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை வந்து பிடிச்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், வெற்றி கிடைக்கும் சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பா